ஓபிஎஸ்ஸால் அரசியலில் அதிரடி திருப்பம். இபிஎஸ்ஸுக்காக அண்ணாமலையை மாற்றிய பாஜக ஓபிஎஸ்ஸுக்காக நயினாரை மாற்றுமா? பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு 2026 தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இடைவெளி உள்ளது. இருந்தபோதிலும் இப்போதே தமிழ்நாடு தேர்தல் களம் அரசியல் பரபரப்பை சந்தித்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக ஓபிஎஸ்ஸால் தமிழ்நாடு அரசியலில் பெரிய மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அணி அறிவித்த பரபரப்பு அடங்குவதற்குள் ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலினை ஒரே நாளில் 2 முறையும் அதனை தொடர்ந்து மறுநாள் காலையிலும் என 3 முறை சந்தித்து இருப்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மேலும் பரபரப்பாக்க செய்துள்ளது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தனது எண்ணம் நிறைவேறாத நிலையில் பாஜகவும் எடப்பாடி அதிமுகவும் தன்னை தொடர்ந்து புறக்கணித்து வந்த நிலையில் தனக்கு நீதிமன்ற தேர்தல் ஆணைய சட்ட போராட்டமும் எந்த வகையிலும் கை கொடுக்காத நிலையில் ஓபிஎஸ் இறுதியாக இந்த விலகல் முடிவை எடுத்துள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலில் 3வது அணிக்கான அரசியல் வாய்ப்பு அதிகரித்து உள்ளது. தற்போதைய நிலையில் ஓபிஎஸ் திமுகவில் இணைவாரா, திமுகவோடு கூட்டணி அமைப்பாரா, அல்லது விஜயின் தாவேகாவில் இணைவாரா, அல்லது தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பாரா என்ற விடை தெரியா குழப்பம் நிலவுகிறது. ஒருபுறம் ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலினுடன் தொடர்ந்து சந்திப்பு நடத்தி வருகிறார். இதில் 20 இடங்கள் வரை ஒதுக்குவதற்கு முதல்வர் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மறுபுறம் ஓபிஎஸ் அணியும் விஜயின் தாவேகாவும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ்ஸின் அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பாஜக அரசியல் தமிழ்நாட்டிற்கு எந்த வகையிலும் பயன் தராது என்கிறார். ஓபிஎஸ்ஸின் அணியும் விஜயின் தாவேகாவும் இணைந்து தேர்தலை சந்திக்கும் நிலையில் அதனோடு டிடிவி, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் இணைந்து 3வது அணி அமைந்து தேர்தலை சந்தித்தால் பாஜக அதிமுக கூட்டணி தென் தமிழகத்தில் 60 தொகுதிகளிலாவது பின்னடைவை சந்திக்கும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. தற்போது தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலில் அமித்ஷா வியூகம் வெற்றி பெறுமா, பண்ருட்டி ராமச்சந்திரன் வியூகம் வெற்றி பெறுமா என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறாக ஓபிஎஸ், விஜய் 3வது அணி தேர்தல் களம் அமைப்பார்களே ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை தாண்டி 160 இடங்களுக்கும் மேல் திமுக உறுதியாக வெற்றி பெறும் நிலை உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி 70 தொகுதிகள் வரை மட்டுமே வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் விஜய் கூட்டணியில் ஓபிஎஸ் அணி 40 தொகுதிகள் வரை போட்டியிட்டு 25 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதாகவும் கணிக்கப்படுகிறது. எடப்பாடி ஓபிஎஸ்ஸுக்கு 2 கண்களும் போக வேண்டும் என நினைக்கிறார். சுதாரித்து கொண்ட ஓபிஎஸ் தனக்கு 2 கண்கள் போனாலும் பரவாயில்லை, எடப்பாடியின் ஒரு கண்ணையாவது பிடுங்க வேண்டும் என்று நிலைக்கு வந்துவிட்டார். பாஜக எடப்பாடிக்காக அண்ணாமலையை இழந்தது. அடுத்து எடப்பாடிக்காக ஓபிஎஸ்ஸை இழந்துள்ளது. இந்த வரிசையில் அடுத்து டிடிவி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய முடிவுகள் மூலம் ஓபிஎஸ் சரியான பாதைக்கு வந்துவிட்டதாக பரவலாக பேசப்படுகிறது.
ஆனாலும் அவர் மீண்டும் பாதை மாறிவிடக்கூடாது என்ற குரலும் பலமாக கேட்கிறது. ஓபிஎஸ்ஐ முழுமையாக பலவீனப்படுத்தி அவரை பாஜகவில் இணைய வைக்கும் அமித்ஷா மோடி திட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது. அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றது பாஜக என்பது பெரும்பாலான அதிமுக தொண்டர்களின் மனநிலையாக உள்ளது. பாஜகவை எதிர்க்கும் அதிமுக தலைவருக்கே அதிமுக தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும் என்ற நிலையும் உள்ளது. எடப்பாடி தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுத்து வருவதால் அவர் ஒரு பலமிக்க தகுதியான தலைவர் எனும் தகுதியை இழந்து ஜாதி கட்சி நடத்தும் தலைவர் என்ற நிலைக்குள் வந்துள்ளார். தற்போது ஓபிஎஸ்ஸின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்பதே பெரும்பாலான சமூக ஊடகங்களில் முதன்மை செய்தியாக உள்ளது. ஒரே கல்லில் பல மாங்காய் அடித்த நிலையில் இன்று ஓபிஎஸ் தனக்கான அரசியல் நெருக்கடியில் இருந்து மீண்டுள்ள ஓபிஎஸ் தனக்கான அரசியல் இருப்பையும் தக்க வைத்துள்ளார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கதவை திறந்து வைத்துள்ளார் ஓபிஎஸ். இந்த நிலையில் பரிதவித்து துடிதுடித்து பிரதமர் அலுவலகமும் தற்போது ஓபிஎஸ் கதவை தட்டுவதாகவும் வரும் 26 சந்திப்புக்கு சமாதானம் பேசப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுக தொடர்பான இன்றைய நீதிமன்ற தீர்ப்பும் எடப்பாடிக்கு எதிராக வந்துள்ளது. கடைசியாக வந்த தகவல் பாஜகவின் சமரசத்தை ஓபிஎஸ் நிராகரித்து விட்டதாகவும் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் மட்டுமே சந்திக்க விரும்புவதாகவும் ஓபிஎஸ் சொல்லிவிட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது நம்முன் இருக்கும் ஒரே கேள்வி, எடப்பாடி இபிஎஸ் கவுண்டருக்காக அண்ணாமலை கவுண்டரை தலைமை பதவியில் இருந்து நீக்கிய பாஜக ஓபிஎஸ் மறவருக்காக நயினார் நாகேந்திரன் மறவரை தலைமை பதவியிலிருந்து நீக்குமா எனும் கேள்வியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.